Hi foodies, welcome to Pasca's Chettinad Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா எக் சப்பாத்தி. வாங்க பார்க்கலாம். எக் சப்பாத்தி செய்ய என்ன தேவையான பொருட்கள்னா நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு தூள். இது எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். எங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி எக் சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 3 முட்டைக்கும் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பீட்டர் வச்சு இது நல்லா வச்சுக்கோங்க. இந்த அளவு அடிச்சுக்கோங்க. நான் 3 முட்டையை நல்லா அடித்து உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதோட நம்ம இந்த பட்டை கிராம்பு சோம்பு தூள் சொன்னேன்ல அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதனோட இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்திடலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்திகளை இப்படி நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதை வணக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை நான் அடித்து வச்சுருக்க முட்டையில் சேர்த்துருங்க. ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு உப்பு தேவைப்படாது. இது நல்லா கலக்கிக்கோங்க. சப்பாத்தி நான் வட்டமாக தேய்ச்சிட்டேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இப்படி மடிச்சுக்கோங்க. இதை திருப்பியும் நீங்கள் வட்டமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தி எடுத்து போடலாம். கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மெதுவாக தான் வேகணும். இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம இது மேலே முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிவிடலாம். இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சப்பாத்தி வேக நம்ம எண்ணெய் விட்டுடலாம். அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னொரு சப்பாத்தி இது போல நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இன்னொரு விதமாக நான் பண்ணுறது காட்டுறேன். இப்போ சப்பாத்தியை 2 பக்கமே கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்கை அப்ளை பண்ண போகிறோம். இந்த சப்பாத்திக்கு நம்ம எக்கை சப்பாத்தியோட 2 பக்கமே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சைடில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது வேகட்டும். கொஞ்சம் வேகறதுக்கு வேண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பெப்பர் தூவிக்கோங்க. மேலே திருப்பி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா திருப்பி போட்டு இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் எக்கை மேலே தடவி விடுங்க. இதுவும் இந்த முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ
பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சப்பாத்தியோட 2 பக்கமும் நம்ம எக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதனோட நான் வந்து கத்திரிக்காய் பச்சடியும் ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து இந்த எக் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து இந்த எக் சப்பாத்தியை லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, சுவையே விருந்து.